வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் 11, 12, 13, 14 4 டேஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கும் லெசன் 1ம் படிச்சுக்கோங்க. 12 அன்னைக்கு ஒரு 4 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். 2, 3, 4 அண்ட் 7. 13th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5, 11, 12, 6. 14th அன்னைக்கு 3 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். 8, 9, 10. இந்த ஆர்டர்ல லெசன் வைஸ் படிக்கிறவங்க கோ த்ரூ பண்றவங்க பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்க இல்ல நான் வந்து பாதி தாங்க படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க எந்தெந்த லெசன் இம்பார்ட்டண்டா படிச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன் அண்ட் தென் 12த்தும் 6th லெசனும் வந்து ஃபர்ஸ்ட் 5 அண்ட் தென் 12 அண்ட் தென் 9 இந்த லெசன்ஸை வந்து நீங்க ரொம்ப தரவா படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் கேட்டகரிக்காக. அண்ட் தென் நம்மளோட வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் மார்க் கேட்டகரி வைஸ் இம்பார்ட்டன்ட் எப்படி 40 மார்க் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு லெசன்ஸ் அப்படிங்கிறது படிச்சா போதும். இல்லை எனக்கு இன்னுமே ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 1 மார்க் அண்ட் தென் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படிங்கிற ஆங்கிள் போய்க்கோங்க. ஸோ 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 5 மார்க் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எல்லாமே என்னால படிக்க முடியல அப்படிங்கிறவங்க அந்த 27 5 மார்க்கோட வீடியோ லிங்க் வந்து நம்மளோட டெலகிராம்ல இருக்கு. ஸோ அதை போய் பாருங்க. ஸோ இல்லைன்னா ஒன்ஸ் அகெயின் நான் வந்து இன்னைக்கு கொஷின்ஸோட ரீகால் பண்ணி விடுவேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு 2 மார்க் 3 மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை மட்டும் கூட நீங்க படிச்சுக்கலாம். அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 to 75 மார்க்குக்குள்ள வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கோர் ஆயிரும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் ஃபுல்லா படிச்சுக்கிறதா பெஸ்ட்னு சொல்லுவேன். 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்ணும்போது நம்மளால ஒரு 5 கொஸ்டின்ஸ் இல்லைன்னா 4 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். 5 மார்க் அட்டன் பண்ண முடியற அளவுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது சூஸ் பண்ண முடியாது. ஸோ 5 மார்க் அப்படிங்கிறது நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் மட்டுமே சூஸ் பண்ணி கூட படிச்சுக்கலாம். பட் நீங்க 2 மார்க் 3 மார்க்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் 2 மார்க் ஒரு நாள் 3 மார்க்னு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 1 டே எடுத்துக்கணும். நான் ரிவைஸ் பண்ண மாட்டேன், ஒன்ஸ் படிச்சாவே போதும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் இந்த மாதிரி அலாட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இன்னைக்கே ஒரு 3 லெசன்ஸ் 4 லெசன்ஸ் 2 மார்க் வந்து முடிச்சுட்டு படுத்துக்கோங்க 1 மார்க்கோட. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் ரொம்ப அதிகமா இருக்கு. 1 மார்க் இன்னைக்கும் ரிவைஸ் பண்ணணும். அண்ட் தென் எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் ஃப்ரைடே மார்னிங்கும் ரிவைஸ் பண்ணணும். தேர்ஸ்டே ஈவினிங்கும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1 மார்க் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டயக்ராமேட்டிக் சம்ஸ் ரொம்பவுமே கம்மி தான். ஃபிஷர்ஸ்ல அண்ட் தென் கெய்னீசியன் தியரி டிஃபரன்ஷியேட் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 டிஃபரன்ஷியேட் 5மே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல கேட்டான். ஸோ இந்த டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனா அவ்வளோ எல்லா டிஃபரன்ஷியேட்டும் கேட்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவுமே ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு 2 டிஃபரன்ஷியேட் இல்லைன்னா ஒரு டிஃபரன்ஷியேட் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்னோட ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டடி பிளான். ஸோ இதுல நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்ணி அந்த லெசனுக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ட் படிச்சாலும் ஓகே தான். 2 மார்க் 3 மார்க் கேட்டகரி வைஸ் படிக்கிறவங்க 2 மார்க் 3 மார்க் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்சைடும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 12, 9, 8 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க 4th சாப்டர் இதெல்லாமே. பட் ஆனா இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா 12th சாப்டர்ல தான் வந்து ட்வைஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு டைமும் ஒரு யூனிட்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கேட்டிருந்த எல்லா இன்சைட் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாவும் இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸாவும் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் டெலகிராம் குரூப்ல. யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க.